மணி நேரம் தான் இங்க காத்துக்கிட்டு இருக்கிறது. இவ்வளவு லேட் பண்றாங்களே. தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா இங்க வந்து சேர்றதே ரொம்ப கஷ்டம். இப்படி லேட் பண்ணா ரொம்ப எரிச்சலா இருக்கு. அதுக்காக இவ்வளவு யோசிக்க தேவையில்ல. இத பத்தியா, மழை வர மாதிரி இருக்கு. இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ள அவங்க வரலனா என்ன கூட்டிட்டு போய் ரோம் ஏர்போர்ட்ல விட்டுரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். அவங்க கண்டிப்பா இங்க வந்து சேர்ந்துருவாங்க. சரி, இந்த மாதிரி இடத்துல மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கும் போது டைமை மெயின்டைன் பண்ணலனா எப்படி? அதுவும் இல்லாம நம்ம சிட்டியை விட்டு ரொம்ப தூரத்துல வேற இருக்கோம். டாக்டர் லோரிகா கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க நிச்சயம் இங்க வந்துருவாங்க. கட்டாயம் நம்ம அவங்கள பார்க்க தான் போறோம். சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால கேக்குறேன். ஆனா என்கிட்ட விளையாடுற வேலை வச்சுக்காதீங்க. அதோ அவங்க வந்துட்டாங்க. இப்போது வந்தாங்களே. வாங்க சார். இந்த அரண்மனை நம்ம கேள்விப்பட்டதை விட ரொம்ப அழகா இருக்கு. நீங்க தானே டாக்டர் லோரிகா? என்னோட பேரு கைக்லின். நான் யுனிவர்சிட்டில இருந்து வரேன். மிஸ் கைக்லின், உங்க கூட நான் நிறைய தடவை போன்ல பேசியிருக்கேன். ஆனா நேர்ல பார்க்கும்போது இவ்வளவு அழகா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாம அழகோட சேர்த்து நேர்மையை உங்க முகத்துல நல்லாவே தெரியுது. உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. கொஞ்சம் வழி விடுறீங்களா? நான் உங்ககிட்ட உண்மையை தான் சொல்றேன். இதோ இங்க நடந்து வர அழகு பதுமை நான் சேகரிச்ச பொக்கிஷத்திலேயே ரொம்ப உயர்வானது. உங்களுக்கு இவங்களை நான் அறிமுகப்படுத்துறேன். மிஸ் டோரலைன் டேனியல். நான் தான் இவரோட வருங்கால மனைவி. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உள்ள பார் இருக்கா? சாரி, இவர் மிஸ்டர் பட்டர்ஃபீல்ட் ஆண்டோகிட்டஸ் ஃபவுண்டேஷன்ல இருந்து வந்திருக்காரு. பழங்கால பொம்மைகளை பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹலோ, உங்களை பார்த்தது சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நீங்களே ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்கீங்க. அப்புறம் எதுக்காக நீங்க பொம்மையை பத்தி அரேஞ்ச் பண்றீங்க? ஓ, அழகுக்கு மட்டும் என்ன குறைச்சல்? ஹாய், என் பேர் டேவிட். குட் ஈவினிங். இவன் தான் என்னோட வளர்த்து புள்ள. ஒழுங்கா இருப்பா. எதுக்காக அப்பாவுக்கு தேவையில்லாம தொல்லை கொடுக்குற? அவனை நல்லா கவனிச்சுக்கோ ஸ்வீட்டி. நைஸ் டு மீட். உங்க ட்ரிப் எப்படி இருந்துச்சு? இங்க வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டோம்னா நம்ம டின்னர் ரூம்ல போய் முடிச்சுக்கலாம் டாலே. மிஸ்டர் பட்டர்ஃபீல்ட் அமெரிக்கால இருந்து உங்களுக்கு தேவையான எல்லா ட்ரான்ஸ்ஃபர் பேப்பர்ஸையும் கொண்டு வந்திருக்காரு. இதோட ஓனர்ஸால இதை மெயின்டைன் பண்ண முடியல. அதுக்காக தான் அவங்க இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கண்டிஷன்லாம் உங்களுக்கு ஓகேனா அந்த பொம்மை கூட கண்டிப்பா உங்களுக்கு சொந்தமாயிடும். உண்மையை சொல்லணும்னா அது ரொம்ப பழமையான பொம்மைகள். நீ சொன்னது நல்ல விஷயம்தான். ஆனா நான் இந்த மாதிரி பழமையான பொருட்களை கையாளும் போது எப்பவுமே ரொம்ப எச்சரிக்கையா இருப்பேன். மிஸ்டர் பட்டர்ஃபீல்ட், இவங்க தான் மிஸ் லிலித் டி மார்க்யூ. குட் ஈவினிங். ஹலோ, எப்படி இருக்கீங்க? உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். என்னோட பேரு கேட்லின். நான் மிஸ் லிலித் டிய பாரிஸ்ல நோட்டர் டேம்ல இருந்து வந்த அற்புதமான ஒரு மம்மிஃபைட் கை பொம்மையை வாங்கும்போது தான் எங்களுக்குள்ள அறிமுகமாச்சு. அந்த மம்மிஃபை கை நெப்போலியனோடதுன்னு இவங்க தான் எனக்கு சொல்லி புரிய வச்சாங்க. அப்படின்னா நீங்க ஆர்கியாலஜிஸ்டா? அப்படிதான் வச்சுக்கோங்க. ஒரு தடவை டச் பண்ணாலே போதும், எதுக்குள்ள என்ன சக்தி இருக்குன்னு இவங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஐயோ, முட்டாள் பயலே, அதுக்குள்ள கீழே போட்டிட்டியா? டாக்டர் லோர்கா, எதுவும் உடையல, கோவப்படாதீங்க. அந்த பெட்டியில இருக்கிற பொம்மையோட விலை என்னன்னு உனக்கு தெரியுமா? 25 ஜென்மமா நீ சம்பாதிச்சா கூட அதை ஈடு செய்ய முடியாது. அது எல்லாத்தையும் பத்திரமா எடுத்துட்டு போய் உள்ள வை. கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த பெட்டியெல்லாம் எதுக்காக கீழே இருக்க சொல்றீங்க? மை டியர் மிஸ் கைட்லின், கடந்த 6 மாசமா பழமையான பொம்மைகளை கலெக்ட் பண்றதுக்காக நான் இருட்டான பல நாடுகளுக்கு பயணம் பண்ணி டயர்டா இருக்கேன். அதுக்கு தான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் ரொம்பவே விலையுயர்ந்த பொருட்கள். இது எல்லாத்தையும் கண்ட இடத்துல வைக்கிறது அவ்வளவா நல்லது இல்லை. நாம ரொம்ப நேரம் இங்க இருக்க வேண்டிய தேவையில்லை. அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. உங்களுக்கு வேணா இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பழமையான பொருட்கள் மாதிரி தெரியலாம். ஆனா நான் அதால எத்தனையோ அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் இந்த பழமையான பொருட்கள் விஷயத்துல நான் யாரையும் நம்புறதும் இல்ல, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாம இருப்பேன். சாரி, நீங்க சொல்றது புரியல. இப்போ நீங்க எங்க எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போங்க. உங்ககிட்ட இருக்கிற
பொம்மையை பத்தியும் லிலித் மூலமா நான் நிறையவே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஓ, உண்மையிலேயே இது ரொம்ப ரொம்ப அற்புதமான அரண்மனை தான். இது கிமு 13ஆம் நூற்றாண்டுல கட்டினாங்க. இந்த ஊர்க்காரங்க இத ஏன்ஷியல் டெம்பிள் ஆஃப் ஜூபிட்டர்னு சொல்லுவாங்க. இங்க இருந்தவங்களுக்கு மந்திர சக்தி எல்லாம் கூட இருந்துச்சாம். அவங்க யாரு? மேடம் ஃபியோரா பொருசா. இந்த கட்டடத்தை கட்டினவங்க அவங்க தான். அவங்க பல்கேரியா மகாராணி. அவங்களோட ஆட்சி காலத்துல இந்த கட்டடத்தை கட்டினாங்க. அவங்களோட மரணத்துக்கு அப்புறம் யாருமே இங்க வாழல. யூரோ ராணியோட வம்சத்துக்கு தான் இந்த ஆஸ்தி மொத்தத்தையும் எழுதி வச்சாங்க. ஓ, மீடியேட்டர் வேலையெல்லாம் நல்லதா இருக்கு. சரி, ஓனர் எங்க? அதுவா, அவங்க எல்லாம் ரொம்ப பழமையான ஆளுங்க. அவங்களால இங்க வர முடியாது. அதுக்காக தான் இந்த பொறுப்பை இவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஆமா, உண்மைதான். அது மட்டும் இல்ல, இதை யாருமே வாங்கலன்னா இத்தாலியன் கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்துருவாங்க. இந்த அரண்மனையை நினைவில்லமா மாத்தி பார்வையாளர்களை கொண்டு வரதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட அனுமதியும் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப காலமா பராமரிப்பு இல்லாம இப்படிதான் இருக்கா? அந்த பொம்மையை காட்டுவீங்களா? கேவலமான இந்த பொம்மைக்காக நான் திட்டு வாங்க வேண்டியிருக்கு. பாட்டு பாடு. சீக்கிரம் வெளியே வா, கிழிஞ்சு போன பொம்மை. நீ ரொம்ப விலை உயர்ந்த பொம்மையாமே, சீக்கிரம் வெளியே வா. பஞ்ச பரதேசி பொம்மை, சீக்கிரம் வெளியே வா. வெளியே வான்னு சொன்ன கேட்க மாட்டியா? இந்த கிழவனுக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் பொம்மை பொம்மைன்னு. சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரியான இந்த ஓவியங்கள் 16ஆம் நூற்றாண்டுல வரையப்பட்டது. இதோட சக்தி என்ன? எங்க பார் கேட்லின், இந்த ஓவியத்தை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ஓவியங்களை கூர்ந்து கவனிச்சா அந்த உருவங்கள் எல்லாம் நம்ம கூட பேசுற மாதிரியே இருக்கும். இந்த ஓவியத்தை வரைஞ்சவங்க இதுல மிகப்பெரிய சக்தியை பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இத பாரு, தயவு செஞ்சு என்னையும் சொல்ல விடு. அதுக்காகத்தானே நான் இங்க வந்திருக்கேன். இத பத்தி என்னையும் சொல்ல விடு. ஓகே, இப்ப நாம இங்க இருந்து மெயின் ஹாலுக்கு போறோம். அப்படியே இந்த கோட்டையை பார்க்கும்போது நிறைய சரித்திரங்கள் இருக்குன்னு தோணுது. இந்த கோட்டை என்ன ரொம்ப பிரமிக்க வச்சிருச்சு. உண்மையிலேயே இது இப்ப என்னோட வாழ்க்கையாவே மாறிடுச்சு. இது ரொம்ப பழமை வாய்ந்த சரித்திரம். இத பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் நிறைய இருக்கு. இத முழுமையா தெரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் இல்ல. எனக்கு என்னமோ இங்க இருக்க ஆத்மாக்கள் உன்னை தூண்டி விட்டுருக்குன்னு தோணுது. இருக்கலாம். நான் கேக்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காத. இவ்வளவு சின்ன வயசா இருந்தும் உன்னால எப்படி இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுது? ஆக்சுவலா மேடம், நான் தொல்பொருள் ஆராய்ச்சியில மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம எனக்கு 18 மொழிகள் நல்லா பேசவும் தெரியும். நிறைய மொழிகள் பேசுறதுனா எனக்கு பிடிக்கும். போலாமா? அந்த பொம்மைகளை நாங்க டன்கூன் ஏரியாவுல கண்டுபிடிச்சோம். அத ஒரு பெட்டிக்குள்ள வச்சு ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்தாங்க. அத பலவிதமான உலோகங்களால செஞ்சிருக்காங்க. அது மேல நிறைய பொம்மைகளும் வரையப்பட்டிருக்கு. ஓபன் பண்ணுங்க. இது பாக்குறதுக்கு கையில செஞ்ச ரப்பர் பொம்மை, ஃபைபர் பொம்மை மாதிரியே இருக்கும். பேசுறத விட்டுட்டு ஓபன் பண்ணுங்கன்னு சொன்னேன். தயாரா இருங்க. இது பேரு என்னன்னா டேவிலிட்டோ. பார்க்கவே எவ்வளவு கொடூரமா இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. இருங்க, இதை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பத்தி விவரமா சொல்றேன். இது ரொம்ப வித்தியாசமானது. இந்த மாதிரி நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அநேகமா இந்த பொம்மைய 14ஆம் நூற்றாண்டுல தயாரிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதை பத்தி சொல்லணும்னா இது நமக்கு எங்க கிடைச்சதுன்னு இன்னொரு தடவை சொல்லு. டங்கன் ஃப்ளோருக்கு கீழே இருந்து தான் இது எங்களுக்கு கிடைச்சது.
ஆனாலும் பொம்மைக்கு எந்த டேமேஜும் ஆகல. இப்போ இத அசைய வைங்க. கண்டிப்பா. பாருங்க, இந்த ஸ்டிக்க வச்சு இந்த பெட்டி மேல இப்படி அடிங்க. என்கிட்ட கொடு, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். சில நேரங்கள்ல கொஞ்சம் டைம் ஆகும். ஏய் டிவிலட்டோ, எனக்காக கொஞ்சம் ஆசை. சொல்றேன்ல. மூஞ்ச பாரு, மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்காளா? எல்லாமே சுத்த போய். ஆமா, இந்த பொம்மையை வச்சுக்கிட்டு எங்களை என்ன பண்ணலாம்னு நீ நினைச்சிட்டு இருக்க? சத்தம் போடாத. அற்புதம். அது சரி, ஆமா இது எப்படி அசையுது? எங்களோட கணிப்பு படி அத ஸ்ப்ரிங்ல செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். அதுக்குள்ள மேக்னெட்ஸ் இருக்கு, ரிமோட் மாதிரி. இல்ல. லோர்கா சார், யாரோ காரை திருடிட்டு போயிட்டாங்க. எப்படி போனாங்க? நான் பெட்டியெல்லாம் உள்ள வச்சுட்டு லக்கேஜ் எடுக்க போகும்போது கார் அங்க இருந்து போயிட்டு நீ இருக்கு. சொல்றத பார்த்தா இந்த ஊர்க்காரங்க தான் நம்ம காரை திருடி இருப்பாங்க போல இருக்கு. இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பு இல்ல. அப்படியா? அப்படின்னா எங்க கார் எங்க போச்சுன்னு சொல்லு. இங்க பாருங்க மேடம், உங்க காரை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரி, எல்லாரும் என் கூட வாங்க, எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம். குட் ஈவினிங் மை டியர் ஃப்ரெண்ட். உன்ன மாதிரி குட்டி பொம்மைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளி உலகத்துக்கு வந்ததுல உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? உன்னோட சக்தி எனக்கு புரியுது. நீ செஞ்சு முடிக்க வேண்டிய வேலைகள் ஏகப்பட்டது இருக்கும். நான் சொன்னது சரியா? ஆமா, இந்த கார் எப்படி காணாம போச்சு? எனக்கு என்ன தெரியும்? நான் வந்து பார்க்கும்போது கார் தூரமா போயிட்டு இருந்தது. அப்படின்னா நான் சேகரிச்சதெல்லாம் திருடு போயிடுச்சுன்னு சொல்றியா? நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உள்ள வச்சதுக்கு அப்புறம் தான் காரை திருடிட்டு போயிருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்றது? நம்ம அத்தாரிட்டிஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணா அந்த கார் தூரமா போறதுக்குள்ள ஆமா, கண்டுபிடிச்சிடலாம். அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா நம்ம இங்க இருந்து போறதுக்கு கார் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இப்படி நடந்திருக்கிறத நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல இங்க எந்த வண்டியும் வராது. அப்படியா? அப்ப நாங்க ரோம்க்கு எப்படி போறது? நடந்து போக சொல்றியா? இன்னைக்கு நைட் நீங்க இங்கேயே தங்கிடுங்க. நாளைக்கு காலையில நீங்க போறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிடுறேன். உங்க ஃப்ளைட் நீங்க பிடிச்சிடலாம். ஓகே, சரி. நீ சொன்னா நான் வேண்டாம் நான் சொல்ல போறேன். நீ சொன்ன மாதிரியே செய்யறேன். மிஸ் கைட்லின், ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்க. கைட்லின், நான் இங்க இருக்கிற நேரத்துக்குள்ள நீயும் மிஸ்டர் பட்டர்ஃபீல்டுமா சேர்ந்து டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த டியூலட்டோ பொம்மையை என் கலெக்ஷன்ல சேர்த்து எனக்கு சொந்தமாக்கிப்பேன். கண்டிப்பா. இந்த ரூம் பார்க்கிறதுக்கு ரொம்ப பெருசாவும் அழகாவும் இருக்குல்ல? ஆமா, உண்மைதான். நாம இந்த ரூமை நம்ம சொர்க்கமா மாத்திக்க வேண்டியதுதான். ஏன் அவசரப்படுறீங்க? பொறுமையா இருங்க.
ராத்திரி ஃபுல்லா ஜமாச்சிடலாம். திரும்ப உனக்கு என்னாச்சு? எதுக்காக இங்க வந்த? உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. மேடம் தான் இந்த பேக் எல்லாம் என்கிட்ட உள்ள வைக்க சொன்னாங்க. அது அங்க வை. ம். போறதுக்கு முன்னாடி நெருப்பு மூட்டி வச்சுட்டு போ. ம். இந்த Dress எனக்கு எப்படி இருக்கு? இந்த Dressல என்ன பார்த்ததும் உங்களுக்கு மூடு வந்திருக்கும்ல? எனக்கு தெரியும். டார்லிங், இன்னைக்கு ராத்திரி முழுக்க நம்ம இப்படியே சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட நமக்காக வேண்டிய வேலையை முடிச்சிட்டு வாங்க. ஓ, அந்த விஷயமா? அது மட்டும் நான் நினைச்ச மாதிரியே நடந்து முடிஞ்சதுன்னா என் கனவே நிறைவேறிடும். வரும்போது நான் ஒயின் பாட்டிலோட வரேன். நிச்சயமா இன்னைக்கு சொர்க்கத்தை பார்த்தே ஆகணும். ஓ, ஒயின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட கலெக்ஷன்ல இன்னைக்கு அந்த அற்புதமான டிவிலெட்டோ பொம்மை வரப்போகுது. அத நாம கொண்டாடியே ஆகணும்ல? ஓ டார்லிங். நீங்க இங்கதான் இருக்கீங்களா? இவ்வளவு நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு நான் உயிர் கொடுக்கிறேன். நம்ம லட்சியம் நிறைவேறத்துக்கான நேரம் வந்துருச்சு. உயிர் பெறுங்க. உங்கள் சக்திகளை தூண்டி விடுறேன். நீங்க போய் வேலையை முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள நான் குளிச்சு ரெடியாகி உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். சீக்கிரமா பாட்டிலோட வந்துருவீங்கல்ல? முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்துடுறேன். நீ எனக்காக வெயிட் பண்ணுவல? என்ன பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போங்க. அந்த கிழட்டு பையன் என்ன கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கும் போது என் உடம்பெல்லாம் எப்படி எரியுது தெரியுமா? எதுக்காக இப்ப டென்ஷன் ஆகுற? எதுக்காகவா? எதுக்காகனா என்ன மாதிரி சின்ன பொண்ணுக்கு அந்த கிழட்டு பையனா? என்ன மாதிரி அழகான இளமையான கட்டழகிக்கு காம பசியை தீர்த்துக்கணும்னா உன்ன மாதிரி துடிப்பான இளைஞன்தான் தேவை தெரியுமா? உன்னோட பசியை அடக்கிறதுக்கு நான் எப்பவுமே சரி, அந்த காரை எங்க நிறுத்தி வச்சிருக்க? கோட்டையில இருந்து கொஞ்சம் தூரமா ஒரு இடத்துல டோரையும் லாக் பண்ணாம கீயையும் கார்ல வச்சுட்டு நீ சொன்ன மாதிரியே வந்த. ஓ, நீ ரொம்ப புத்திசாலி. அவங்க அந்த காரை யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, அந்த பொம்மை எடுத்துட்டு வந்தியா? இங்க பாத்தியா, அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்குல்ல? ஓ, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நான் இதை எடுத்துட்டு போய் அந்த இடத்துல வச்சிடலாம். அதுக்கப்புறமா நீ ஸ்விட்சை போடு.
நாளைக்கு காலையில நாம அவங்களுக்கு டாட்டா காட்டிட்டு 2 பேரும் பிரான்ஸுக்கு போயிடலாம். அங்க போய் சேர்ந்ததும் அதை வித்துடலாம். அதுக்கப்புறம் நீ மகாராணி, நான் மகாராஜா. ஓ, ரொம்ப சரியா சொல்லிட்ட டார்லிங். நல்ல வேலை செஞ்ச. நானும் முடிச்சிட்டேன். நாம சந்திச்சுக்கிட்டது நல்லதா போச்சு. டிவிலிட்டோ நல்ல வேலை செஞ்ச. இப்படி நாம சந்திக்க காரணம் யாரு? நாம செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. நம்ம எதிரிகளை அழிக்கிறதுக்கு எல்லாரும் தயாரா இருங்க. இந்த ராத்திரி எங்களை இங்க தங்க வச்சதுக்கு தேங்க்ஸ். ஏன்னா கண்டிப்பா இந்த மாதிரி கோட்டைக்குள்ள புது ஆளுங்களை தங்க வைக்கிறதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் விடுங்க. உங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து இந்த ட்ரிப்ல நீங்க கண்டிப்பா புது புது இடங்களை பார்க்க போறீங்க. உண்மையா சொல்லணும்னா அது என்னோட அம்மா இல்ல. நான் பிறந்த கொஞ்ச நாள்லயே எங்க அம்மா எங்களை விட்டு போயிட்டாங்க. கலைப்பொருட்களை சேகரிக்கிறது எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சமயத்துல இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. எனக்கு சித்தி ஆயிட்டாங்க. பிரச்சனையா இருக்கா? சொல்லிக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை, இருந்தாலும் சமாளிக்கிறேன். சரி, அதை விட சின்ன வயசுல எங்க அம்மா இறந்து போயிட்டதுனால அப்படி சொந்தக்காரங்க யாரும் இல்லை. அதனால இவங்க கூட இருக்கிறேன். பழசு ஞாபகப்படுத்திட்டேன், சாரி. பரவாயில்ல விட, இதுக்கெல்லாம் அதுக்கு சாரி. என்னோட கிராஜுவேஷன் இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து வெளியே போய் சுதந்திரமா வாழ போறேன். எது என்ன ஆனாலும் சரி, இந்த உலகத்துல இருக்க நிறைய விசேஷங்களை நான் பார்த்திருக்கேன். எவ்வளவு புது ஆட்களை சந்திச்சிருக்கேன். அதுல நீயும் ஒண்ணு. அப்படியா? தேங்க் யூ வெரி மச். யூ ஆர் வெல்கம் வெரி மச். ஓகே, உங்களை ஒரு விஷயம் கேட்கலாமா? நிச்சயமா. டாக்டரோட முகத்துல இருக்க தழும்பு எப்படி வந்தது? நான் எவ்வளவு கேட்டும் அவர் என்கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்லை. பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவரோட எதிரிங்க தான் அவரை தாக்கி இருக்காங்களா? முகத்துல மட்டும் இல்ல, அவரோட உடம்பு பூரா அந்த தழும்புகள் இருக்கு. கேட்கவே கஷ்டமா இருக்கு. என்னது? லார்லைன், ஆமா. நீங்க பயந்ததோட இல்லாம என்னையும் பயப்பட வச்சிட்டீங்களே. இந்த அரண்மனையே பயங்கரமா இருக்கு. இத பார்த்தாலே பயமா இருக்கு. அவன் போயிட்டு இருக்கா, சீக்கிரம் வாங்க. நம்மளோட முதல் இரையே அவன்தான். டாக்டர் லோர்கா. ஓ, நீ இங்கே தான் இருக்கியா? நம்ம காரை யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்க. அதனால நைட் இங்கே தான் தங்க போகிறோம். நல்லதுதான். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நான் ஒரு ரகசியம் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த பொம்மைங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுங்க சாதாரண பொம்மைங்க இல்ல, அதுங்க ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதுங்களுக்குள்ள ஆத்மாக்கள் ஒளிஞ்சிருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஏன்னா அந்த பொம்மையோட மதிப்பு இன்னும் அதிகமாகும்ல. நான் சொல்றது உண்மை. எல்லாரையும் இன்னைக்கு நைட்டு லிவிங் ரூமுக்கு வர சொல்லுங்க. சரி. டாக்டர் லோர்கா, சொல்லு. எதுக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. சரி. இங்கேதான் இருக்கிறியா பேய் பொம்மை? நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாக்குறியா? இந்த உன்னோட டூப் பொம்மை அப்படியே உன்ன மாதிரியே இருக்குல்ல. இனிமே நீ தான் ஒரிஜினல்.
காப்பாத்துங்க காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க யாராவது என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க ப்ளீஸ் காப்பாத்துங்க காப்பாத்துங்க கதவை திறங்க என்ன சத்தம் அது? அது எரிக்கோட குரல் தான். அவனுக்கு என் சித்திக்கு தொடர்பு இருக்கு, அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஒரு சில பொண்ணுங்களுக்கு எவ்வளவு கிடைச்சாலும் பத்தாது. சோ அவங்கள பத்தின விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சும் நீங்க சகிச்சுக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உண்மையிலேயே இந்த சகிப்புத்தன்மையை பாராட்டணும் இல்லையா பட்டர்ஃபீல்ட்? சரி வா போலாம். நிம்மதியா சாப்பிட விட மாட்டாங்களே. மிஸ்டர் பட்டர்ஃபீல்ட் வந்துட்டேன். ஹலோ டெப்லிட்டோ, நீ எனக்கு உதவி செஞ்சனா உன்னை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்குவேன். என்ன இது, ஏதோ வித்தியாசம் தெரியுது. படி வழியா இறங்கன்னா 6 மணிக்கு போயிடலாம். இந்த அரண்மனையிலேயே இது ரொம்ப அற்புதமான இடம். இங்க ஏதோ பயங்கரமா நாறுது. இந்த கிழவனை எதுக்காக அவங்க அமைச்சாங்க? இவர் அவங்களோட நண்பரானதுனால. சரி, இந்த அரண்மனையோட ஓனர்ஸ் உனக்கு எப்படி தெரியும்? என்னோட ப்ரொஃபசர்ஸ் மூலமா எனக்கு இந்த ஓனர்ஸை தெரியும். இந்த பிசினஸ்ல எனக்கு ஒரு நேம் இருக்கு. நல்ல கமிஷன் கிடைக்கும் தான் கமிட் ஆனேன். உங்க அப்பாவை பத்தி கேள்விப்பட்டு அவரை காண்டாக்ட் பண்ண அவரும் வந்துட்டாரு. உனக்கு அழகு மட்டும் இல்ல, அறிவும் ரொம்ப அதிகம் தான். என்ன ஜோக்கா? ஓ, இதான் அந்த ரூம். ஓ, கொஞ்சம் பொறுமையா போங்க. ஏற்கனவே வயசானவன், இதுல பசி வேற. இதுதான் பிசிஷியன் ரூம். இத பார்த்தா டார்ச்சர் ரூம் மாதிரி இருக்கு. மனித உடல்களையும் ஆன்மாக்களையும் இந்த இடத்துல வச்சுதான் பரிசோதனை பண்ணுவாங்களாம். அப்படி பரிசோதனை பண்ணும்போது மிகப்பெரிய கொடுமைகள் எல்லாம் நடக்கும். அதுக்காகவே இந்த ரூமுக்கு டார்ச்சர் ரூம்னு நேம் வந்தது. என்ன இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது ஒரு லான்செட். ரத்தம் எடுக்கிறதுக்காக இதை பயன்படுத்துவாங்க. அந்த காலத்துல ரத்தத்தை பயன்படுத்தி தான் நோய்களுக்கு சிகிச்சை கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப கொடுமையானதா இருந்திருக்கும். ஆனா அதை விட்டு வேற வழி இல்ல இல்லையா? சின்ன பொண்ணா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிய. ஆமா, இது என்ன? சரியா தெரியாது. ஒருவேளை உடல்களை எரிச்சதுக்கு அப்புறம் அதை சேகரிச்சு வைக்கிற பாத்திரமா கூட இது இருக்கலாம். இத பார்த்தா ராணியோட வாழ்க்கையில ஒரு மறுபக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். மேடம் ஃபியரா ரொம்ப கொடுமையான மகன்னு சரித்திரம் சொல்லுது. அவங்க ஒரு அரக்கியா, சூனியம் பண்றதுல அவங்க கெட்டிக்காரியா. அது மட்டும் இல்லாம பரிசோதனைக்காக பல பேரை கொண்டிருக்காங்களாம். அந்த ஆராய்ச்சியில நடந்த ஒரு தவறாலதான் அவங்களும் இறந்துட்டாங்களாம். உண்மையை சொல்லணும்னா இந்த அறை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நீங்க இங்க டாக்டர் லோர்கா, சாரி, நீங்க அப்பவே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடு மை டியர். நாளைக்கு காலையில எல்லா விஷயங்களையும் எனக்கு விவரமா சொல்லு. கண்டிப்பா. உங்க எல்லாரையும் இன்னைக்கு ராத்திரி லிவிங் ரூமுக்கு வர சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். லலித் கண்டுபிடிச்ச எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்ல போறா. அதனால நீங்க எல்லாம் தயவு செஞ்சு தவறாம வந்துருங்க. ஷியோர், இது நல்ல செய்தி தான். சரி, உங்களுக்காக நாங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பேன். டேவிட், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு.
அந்த பொண்ணோட நீ நெருக்கமா பழகி எனக்கு தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்கிடாத. இந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிச்சிருந்ததுனால அவ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். நீங்க தேவையில்லாம ஒண்ணுன்னு கற்பனை பண்ணாதீங்க. மரியாதையா நான் சொல்றத கேளு. அந்த பொண்ணு கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாவே இரு. என் அனுபவத்துல சொல்றேன், அவளால நீ தேவையில்லாம வருங்காலத்துல கண்டிப்பா வருத்தப்படதான் போற. இவனும் அந்த ராணி மாதிரியே கில்லாடிதான். அந்த ராணி ஃபியோராவை கொல்ல முடியாம போயிடுச்சு. ஆனா இவனை கொண்டு நம்ம ஆசையை தீர்த்துக்கலாம். அப்பதான் நம்ம ஆத்மா சாந்தி அடையும். நான் சொன்னது புரிஞ்சுதுல்ல? நல்லா புரிஞ்சுது. டார்லிங், எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? சீக்கிரமா வாங்க. 1000 வருஷத்து பகையை தீர்த்துக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நமக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. பாருங்க, இந்த சந்தர்ப்பத்தை நாம நழுவ விட்டுடக் கூடாது. ஃபியோரா வம்சத்தை நாம அழிச்சே ஆகணும். உண்மைதான். என்ன ஏதாவது சொன்னாரா? இல்ல, அந்த டெவலப்ட் பொம்மையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய், இங்க வாங்க, இத வந்து பாருங்க. ஓ, இது எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன ஏதாவது பாதாள அறையா? ஆமா, இந்த வழி எங்க போகுதுன்னு தெரியுமா? அது எனக்கு தெரியாது. வேணும்னா போய் பார்க்கலாமா? வேண்டாம் வேண்டாம், நான் வரல. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல. இல்ல, நான் ஏற்கனவே ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நான் போய் படுத்து தூங்குறேன். ஓகே, நிம்மதியா தூங்குங்க பட்டர்ஃபீல்ட். போலாமா? கண்டிப்பா வா. ஒருத்தர் கைய ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு ஜாக்கிரதையா போங்க. கம் ஆன். கூடிய சீக்கிரம் இவங்க ஜோடி ஆயிடுவாங்க போல இருக்கு. உன்னை பத்தின எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும் டிவெல்டா. வெக்கப்படாம எல்லாத்தையும் சொல்ல. என் பேரு ஃபியோரா. என் ஆத்மாவை விடுதலை செய். என் பேரு ஃபியோரா. என் ஆத்மாவை விடுதலை செய். என் பேரு ஃபியோரா. என் ஆத்மாவை விடுதலை செய்.
ஐயாடா, என்னோட ஆத்மாவை விடுதலை பண்ணுங்க. என்ன விடுதலை பண்ணுங்க. என்ன விடுதலை பண்ணுங்க. இவ்ளோ நேரம் ஆச்சு, எங்கடா போய் தொலைஞ்ச? நான் வந்துட்டேன் டார்லிங். டார்லிங், வந்துட்டீங்களா? நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அந்த சத்தத்தை கேட்டீங்களா? பயப்படாத ஸ்வீட்டி, இந்த டாக்டர் எப்பவுமே உன் பக்கத்துல தான் இருப்பான். ஆமா, நான் இதுக்காக பயப்படணும்? இதுல என்னென்னமோ இருக்கு. எல்லாத்தையும் சுற்ற வேண்டித்தான். வைக்கிற இடம் தான் சரியில்லை. பரவாயில்ல. என்ன இது, நமிதா அட்ரஸா? இவ்வளோ சின்னதாக அவங்க போட மாட்டாங்க. ஓகே, குத்தக்கூடாத இடத்துல குத்துது. பார்த்து வா. கம் ஆன், இந்த பக்கம் வா. வாவ். இந்த அரண்மனையில மத்த இடங்கள் மாதிரி இந்த இடத்த கிளீனா வச்சுக்க அவங்க முயற்சி பண்ணலன்னு நினைக்கிறேன். வாவ். தலை இடிச்சுக்காம பாத்துக்கோ. Come on. Hey, hey, உனக்கு பயம் ஒண்ணும் இல்லையா? ஏன், உனக்கு பயமா இருக்கா? வா. எங்க இதெல்லாம் சகஜம்தான். என்னது, ஒரு கிணறு மாதிரில இருக்கு. ப்ரோடிஜி மேகசிஸ் அப்படின்னா நரகத்துக்கான வழின்னு அர்த்தம். அப்படின்னா இப்ப நாம கேசலுக்கு கீழே இருக்கோம். டெவலட்டோ பொம்மை இங்கேதான் கிடைச்சது. இந்த இடத்த தோண்டும் போதுதான் அது கிடைச்சது. இது மேல பார்த்த மாதிரில இருக்கு. ஆமா, மேல பார்த்தது மாதிரி தான். கொன்னவங்களோட அஸ்தியை சேர்த்து வச்சிருக்காங்க. நீ மறந்து வச்சியா என்ன? என்ன இது?
ரொம்ப செல்லரிச்சு போயிருக்கு. ஆத்மாவை பத்தின ஆவணங்கள். இதுக்குள்ள ஏதாவது ஆத்மா இருக்குமா? இங்க இருக்கிற எதை பார்த்தாலும் ஆத்மா சம்பந்தப்பட்டதா இருக்கு. ஓ ஆண்டவா, தூக்கத்தில் எனக்கு எந்த கெட்ட கனவும் வராமல் நீ தான் என்ன காப்பாற்றணும். எல்லாம் உங்க கையில் தான் இருக்கு. ஆமா. ஓ, இதை ஊத மறந்துட்டோமோ? யாருது? யாரு? கதவு காத்துல திறந்துருக்கும்னு நினைக்கிறேன். கதவு திறந்துடுச்சு, சீக்கிரம் உள்ள போலாம். என்ன எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இங்க என்ன நடக்குது? இவன் கூட விளையாடலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இவனை பயமுறுத்தினது போதும். சீக்கிரமா இவன் கதையை முடிச்சிட்டு கீழே போய் மத்தவங்களை கொல்லலாம். வாங்க. மாட்டிக்கிட்டியா? இப்ப இவன் தலையை நான் அறுக்க போறேன். வேணும்னா இவன் ரத்தத்தை குடிங்க. சாரி கேட்டு பையலே, எங்க விரோதிங்க கூட நீங்க வந்ததுனால உன்னையும் கொல்ல வேண்டியதாயிடுச்சு. என்ன எழுதிருக்கு? ஃபியோரா எல்லார் மாதிரியும் இல்லாம தீய சக்திகள் அடையறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த தீய சக்திகளை அடையறதுக்காக அவங்க நிறைய பேரை கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. இறந்து போனவங்களோட ஆத்மாக்கள் அவங்கள பழி வாங்க துடிச்சிருக்கு. இங்க இருக்கிற பல பொம்மைகளுக்குள்ள பேய்கள் இருக்கான். அதுதான் அவங்களையும் கொண்டு இருக்கான். அப்போ ஆத்மாக்கள் வெளியே வராம இருக்கிறதுக்காக தான் இதுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றியா? என்னமோ சரியா சொல்லல. பாரு, இந்த கிரந்தத்துல எழுதியிருக்கிறது படி பார்த்தா அந்த ஆத்மாக்கள் பொம்மைக்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னா அது பேய் பொம்மைகளா மாறிடும். அந்த வம்சத்தை சேர்ந்தவங்கள அது கொன்னுடுமா? நீயும் அந்த வம்சத்தை சேர்ந்தவன் தானே? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. ஓ, என்ன பயந்தாங்குழி நினைக்கிறியா? அடுத்து யாரை கொல்லலாம்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. முதல்ல டாக்டர் கொல்லலாமா? வேண்டாம், முதல்ல அவன் லவரை கொல்லலாம். டாக்டர் தன்னோட பேஷண்ட்டை திருப்திப்படுத்துற மாதிரி நான் உன்னையும் திருப்திப்படுத்திட்டேன்ல. பொண்ணுங்களை திருப்திப்படுத்துறதுலயே நீ பெரிய டாக்டர் தான். இப்போ நம்ம 2 பேரும் ஹாலுக்கு போலாமா? சீக்கிரமா நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கீழே போயிடலாம். வா. மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்து திரும்பவும் ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். லிலித் ஒரு ஷோ காட்ட போறா. அவளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நாம வந்த டூர் சக்சஸா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அங்க வந்து அதெல்லாம் பாக்குற மூட்ல நான் இப்ப இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த அற்புதமான சுகத்தை விட்டுட்டு அங்க இங்க அலையறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா,
சரி ஓகே, நீ அதை விடு. நீ இங்கேயே ஓய்வு எடுத்துக்க மை டார்லிங். நீ நல்லா படுத்து தூங்கு. டேய் செல்லம், நான் திரும்பி வந்ததோ இன்னொரு ஆட்டத்தை நாம ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம். உனக்கு ஓகே தானே? ஓ, அதை விட பெருசா என்ன இருக்கு? நீங்க போய் சீக்கிரமா அந்த வேலையை முடிச்சிட்டு வாங்க. நீங்க திரும்பி வர வரைக்கும் நீங்க தரப்போற அந்த சுகத்துக்காக காத்துட்டு இருப்பேன். கண்டிப்பா டார்லிங், பாய். லேட்டா வந்ததுக்கு சாரி. லில்லி, யாரும் பேசக்கூடாது. இங்க பாருங்க. சொல்றத கேளுங்க. முன்ஜென்மமாவே இருந்துடக் கூடாது. என்ன விடுதலை செய்யுங்க. விடுதலை அடைஞ்ச என் எதிரிகளோட ஆத்மாவை நான் அழிச்சே ஆகணும். எல்லாமே பேய் பொம்மைகளா மாறிடுச்சு. அதுங்களை நான் அழிக்கலன்னா என் வம்சத்தை சேர்ந்தவங்களை அது வாழ விடாது. மொத்தமா அழிச்சிடும். யாருமே தப்பிக்க முடியாது. அதனால உங்கள யாராவது ஒருத்தர் உயிர் தியாகம் பண்ணி என் ஆத்மாவை உயிர்த்தெழ செய்யுங்க. திரும்பவும் இந்த ராஜ்யத்துல என்னோட ஆட்சி நடக்கணும். இது என் சுயநலத்துக்காக மட்டும் இல்ல. நான் என்னோட எதிரிகளை அழிச்சே ஆகணும். நான் என்னோட வம்சத்தை காப்பாத்திக்கணும். அதுக்கு இதுதான் சரியான நேரம். அந்த பொம்மையில இருக்கிற ஆத்மாக்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. என்ன மாதிரி தீய சக்திகள் உள்ளவங்க தான் அவங்களை எதிர்த்து நிக்க முடியும். அதனால யாராவது ஒருத்தர் உயிர் தியாகம் செஞ்சு அவங்களோட உடலை எனக்கு கொடுங்க. அப்பதான் எனக்கு புனர்ஜென்மம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. யோசிக்காதீங்க. யோசிச்சு நேரத்தை வீணடிக்காதீங்க. ராணி ஃபியோராக்கு எல்லா சக்திகளும் கிடைக்க வாய்ப்பு கொடுங்க. நான் உங்க எல்லார்கிட்டையும் வேண்டி கேட்டுக்கிறேன். என் ஆத்மா செயல்பட அனுமதியுங்க. என் ஆத்மாவை செயல்பட அனுமதியுங்க. என் ஆத்மாவை செயல்பட அனுமதிங்க. அனுமதி கொடுங்க. லிலித், என்ன இதெல்லாம்? சைலன்ஸ். இந்த அரண்மனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. பேய் பொம்மைகளை நான் அழிச்சே ஆகணும். லிலித், உனக்கு அறிவில்ல? என் பேரு ஃபியோரான்னு சொன்னல. என்ன அப்படி கூப்பிடலன்னா உன் நாக்க நான் அறுத்துடுவேன். இவன் எங்க போனா? எரிக், நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்கள யாராவது ஒருத்தரோட உயிரை கொடுத்தாதான் மத்தவங்களோட உயிரை என்னால காப்பாற்ற முடியும். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற? நான் தான் இந்த சாம்ராஜ்யத்தோட ராணி ஃபியோரா.
நான் ஆராய்ச்சி பண்ணும்போது அதை புரிஞ்சுக்காம என்னோட எதிரிங்க என்ன கொன்னுட்டாங்க. என்ன கொடூரமா கொன்னுட்டாங்க. யார் அந்த எதிரிகள்? அவங்களை யாருன்னா கேட்டேன். என்னோட அற்புதமான ஆராய்ச்சியை என்னன்னு தெரிஞ்சுக்காதவங்க, தன்னோட உயிரை தியாகம் பண்ண தெரியாதவங்க, என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு கொன்னுட்டாங்க. அந்த முட்டா பசங்க என்ன கொன்ன அந்த ஆத்மாக்கள் இப்ப உங்களோட உயிரை பலி கேக்குது. இப்போ என்ன செய்யறது? எனக்கு உடனே விடுதலை கொடுங்க. அவங்களோட கதைய நான் முடிக்கிறேன். உங்க எல்லாரையும் நான் காப்பாத்துறேன். சீக்கிரம், நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க டெவலட்டோ பத்தி தானே பேசுறீங்க? அவன் மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் அழிக்கிறதுக்காக இன்னும் 2 ஆத்மாக்கள் வேற இங்க வந்திருக்கு. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. ஏய், நான் தான் ஃபியோரான்னு சொன்னல, மகா சூன்யக்காரி, இந்த அரண்மனைக்கு மகாராணி. உன் வம்சத்துக்கு நான் தான் ராணி. அற்புதமான சங்கீதம். எரிக், எரிக்,
ஆமா, அந்த பொம்மை இங்க தானே இருந்தது, எங்க காணோம்? லலித், லலித், எவ்வளவு நேரமா நான் இப்படியே இருக்கேன். ரொம்ப நேரம் ஆகல, இப்பதான். அத பத்தி நீ யோசிக்காத. நடந்ததை பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்ன, இதோட முடிவு என்ன ஆகும்னு எனக்கு தெளிவா சொல்லு. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. நீ இப்போ சுயநினைவுக்கு வந்துட்ட. எல்லா விஷயத்தையும் என்கிட்ட இருந்து ஏன் மறைக்க பாக்குற? எல்லாத்தையும் என்கிட்ட ஒழுங்கு மரியாதை சொல்லிட்டு. இதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த பொம்மைகள் எல்லாமே பேய் பொம்மைகள். என்னது? இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. வாவ், இவ்வளவு நகைகளா? லோகா, நீ ஃபியாரா வம்சத்தை சேர்ந்தவன் தானே? அதனாலதான் நாங்க உன்னையும் கொல்ல போறோம். ஃபியாரா ஒரு அரக்கி. அவ எங்களை கொடூரமா கொன்னுட்டான். எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? பொண்ணுடு. இனிமே நீ பழம் பொருட்களை சேர்க்க முடியாது. உன் கதை முடிஞ்சுது. ஃபியாரா வம்சத்து ஆளுங்க உயிரோட இருக்கவே கூடாது. ஜெவிலிட்டோ, என்ன பார்த்துட்டு இருக்க? கொல்லு. இப்ப நம்ம எந்த பக்கம் போறது? அந்த பக்கம் போல, படி வழியா போல, சீக்கிரம் போய் சேர்ந்துரு. பட்டர்ஃபீல்ட் எங்க இருக்காருன்னு பார்க்கணும். அவனை தேடுறது சுத்த வேஸ்ட். டாடி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாம இங்கிருந்து முதல்ல வெளியில போய் ஆகணும். நான் நினைச்சதை சாதிக்காம இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். மரியாதையா இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க எனக்கு உதவி செய். உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டா? இங்க நடந்த எல்லாத்தையும் பாத்தீங்கல்ல? போதும், நிறுத்து. அந்த பொம்மைக்குள்ள அடைச்சு வச்சிருந்த ஆத்மாவை யாரோ இப்ப தேவையில்லாம தூண்டி விட்டுருக்காங்க. அது நான் கோடி கணக்குல செலவு பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொம்மைங்க. ஆனா அதை இப்போ நீங்க பேய் பொம்மைகளா மாத்திட்டீங்க. அதுக்கு ஒருவேளை நீ காரணமா இருந்தனா கண்டிப்பா உன்னோட உயிரை எடுக்கிறதுக்கு நான் தயங்கவே மாட்டேன். வாங்க, சீக்கிரம். உங்களை விட்டு சுதந்திரமா வாழணும்னு தான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன். எவ்வளவு தூரம் தப்பிச்சு ஓடுவீங்க? நில்லுங்க, என்ன காப்பாத்துங்க. லார்லை, இது எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். என்ன லூஸ் மாதிரி உளறுற? நான் ஒன்னாதான் தேடி வந்துகிட்டே இருக்கேன். லார்லை, இது எல்லாமே உன்னாலதான் ஆச்சு. உன்னை விட மாட்டேன். உன்னை கொல்லணும். நீ தேவையில்லாம லார்லை, கற்பனை பண்ணி பேசிட்டு வேண்டாம். நான் சொல்றது கேளு. கீழே போட்டுரு. அவசரப்படாத. கொன்னு தேருவேன். அந்த கண்ணை கீழே போட்டு ப்ளீஸ். லார்லை, வேண்டாம். வேண்டாம், சொன்னா கேளு. நான் சொல்றது கேளு, ப்ளீஸ். இவ்வளவு நாள் உன்னை உயிரோட விட்டு வச்சதே தப்பு. இதுல நீயும் தப்பு பண்ணிட்ட. அவ அழகுல மயங்கி நல்லா ஏமாந்துட்ட. இருந்தா நமக்கு தான் ஆபத்து. லார்லை, வேண்டாம். சொன்னா கேளு. அந்த பெண்ணை என்கிட்ட கொடு. விடு. சொன்னா உன்னை நான் எப்பவும் கொண்டு இருக்க வேண்டியது. நீ எனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்ட. அந்த பெண்ணை என்கிட்ட இனிமே உன்னை விட மாட்டேன். என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஜாக்கிரதை. லார்லை, டேவிட், உனக்கு ஒன்றும் ஆகலையே? இல்ல.
எனக்கு ஒண்ணு இல்ல. உன்னால நடக்க முடியல. வா, நம்ம இங்க வெளியில போயிடலாம். என்ன காரியம் பண்ணிட்ட? அங்கே இருங்க. அப்பா வேண்டாம், நான் சொல்றதை கேளுங்க. அப்பா அப்பா வேண்டாம், உங்களை நான் விட மாட்டேன். சீக்கிரம் வாங்க வாங்க. இந்த பக்கம் வழி இல்ல. வாங்க, அந்த பக்கம் போலாம். சீக்கிரம். லலித்! சீக்கிரம். வாங்க. வாங்க. சீக்கிரம். எங்க இருக்க டேவிட்? நீ எங்க இருக்க? வெளிய வா. வான்னு சொல்றல, வாடா வெளிய. சாகறதுக்கு தயாராயிரு. பாக்குறியா? வியற மாதிரி நீ கடவுக்காரடா. உன்னை விட மாட்டோம். பழமையான பொருட்களை சேகரிச்சு வைக்கிறங்கிற பேர்ல எங்களை நீ அடக்கி வைக்கலான்னு பாத்தியா? என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. வியற வம்சத்து ஆளுங்க யாரும் உயிரோட இருக்கவே கூடாது. அதுக்கு தான் உன்னை சனிய செத்துட்டா. எல்லாரையும் கொல்லணும். யாரையும் விட்டு வைக்கவே கூடாது. வரல நினைக்கிறேன். லலித், என்ன ரொம்ப கடைசி போட்டியா? பரவாயில்ல. இனிமே தாமதிக்க கூடாது. டேவிட், வா போலாம். நீ நிச்சயமா சாக போறடி. அவன் பையனுக்கு நீ உதவி பண்றியா? ஃபியோரா, உங்களை கொன்னும் உங்களோட ஆத்மாக்கள் என் உயிரோட தான் இருக்கு. இதான் பியூராவா? ஆமா, நான் ஃபியோரா தான். டேவிட், அதுங்களை அழிச்சிடு. இங்க ஏதோ நடக்க போகுது. வேண்டாம், வேண்டாம். Oh!
வருவேன், கண்டிப்பா வருவேன். லலித், லிலித் லிலித் உனக்கு ஒன்றாகலையே? நீ நல்லா இருக்கல்ல? சரி நம்ம கிளம்பலாமா?